யூடியூப் அவங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் முக்கியமான 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல்லையும் அடிச்சு விடுங்க. வணக்கம், என் பேர் சாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய சேனல் ஃபுல் டைம் டெக்கி தமிழ். இது ஒன்றும் இல்லைங்க. யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ் வச்சு ஒரு பர்சனோட ஃபேஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க பெர்மிஷன் இல்லாமல் கலெக்ட் பண்ணவோ ஆர் யூஸ் பண்ணவோ கூடாதுன்னு யூடியூப் திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் மாஸ்க் போட்டிருக்கேன். இந்த டேர்ம் சேஞ்சினால் கண்டிப்பாக சின்ன யூடியூபர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. அதை பற்றி கடைசியாக சொல்கிறேன். இந்த டேர்ம் சேஞ்சினால் யூடியூப் எல்லா வீடியோஸ்லையும் மானிட்டைஸ் பண்ணி ஆட்ஸ் போடுறதுக்கான ரைட்டை அவங்களுக்கு கொடுக்கும். இதுக்கு முன்னாடி யூடியூபோட பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்க கிரியேட்டர்ஸோட வீடியோஸ்க்கு அதுவும் அவங்க மானிட்டைசேஷன் பண்ணாதான் யூடியூப்னால ஆட்ஸ் போட முடிஞ்சிச்சு. பட் இந்த ஜூன் 1 யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இல்லாதவங்க வீடியோஸில் கூட யூடியூப்க்கு ஆட்ஸ் போட ரைட்ஸ் இருக்குது. எல்லாருடைய வீடியோஸ்லையும் ஆட்ஸ் போட்டால் யூடியூப்பில் குவாலிட்டி கண்டென்ட் இருக்காதுன்னு யூடியூப் அவங்களுடைய பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அது என்னன்னா, லாஸ்ட் 12 monthஸில் மினிமம் 4000 வாட்சர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. பட் இந்த டேர்ம் சேஞ்சினால் எல்லா வீடியோஸ்லையும் யூடியூப் ஆட்ஸ் போடுவாங்க. அண்ட் இதில் செம மேட்ரு என்னென்னா, மானிட்டைசேஷன்லேருந்து வர அமௌண்ட்டுக்கு அந்த கிரியேட்டருக்கு யூடியூப் பங்கு தர தேவையில்லை. சரி, இது எப்படி சின்ன யூடியூபர்ஸ் அஃபெக்ட் பண்ணும்? ஓகே, நார்மலாக யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறோம்னா நடுவில் ஆட்ஸ் வந்துச்சுன்னா கடுப்பாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டிவியில் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக படம் பார்த்துட்டு இருக்கப்போ நடுவில் ஒரு ஆடு வந்துச்சுன்னா அது மூவி எக்ஸ்பீரியன்ஸே ஸ்பாயில் பண்ணும். அதே மாதிரி தான் ஒரு சின்ன யூடியூபருடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு பிகினிங்லேயோ ஆர் மிடில்லையோ ஒரு ஆட் வந்துச்சுன்னா வியூவர்ஸ் கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதனால் கண்டிப்பாக அந்த சின்ன யூடியூபருடைய வாட்ச் டைமும் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டேர்ம் சேஞ்ச் யார் அஃபெக்ட் பண்ண போகுதுன்னா, யூடியூபுடைய பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கிற இந்தியன் யூடியூபர்ஸ் யாரெல்லாம் யூடியூப்டேருந்து பேமெண்ட் வாங்குறாங்களோ அது எல்லாமே யூஎஸோடைய டேக்ஸ் ராயல்ட்டிஸாக கன்சிடர் பண்ணி கூகுள் அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை பிடிச்சிப்பாங்க. டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ பிடிப்பாங்கன்னா, இஃப் May 31 உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸ் போர்ட்டலில் டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணால் இந்தியா அண்ட் யூஎஸ்க்கு இருக்க டேக்ஸ் ட்ரீட்டினால் 50% ஆஃப் த ஏர்னிங்ஸை டேக்ஸாக பிடிச்சிப்பாங்க. அண்ட் May 31 நீங்கள் சப்மிட் பண்ணாட்டி அப் டு 24% வரைக்கும் டேக்ஸஸாக பிடிச்சிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த முக்கியமான சேஞ்சஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய யூடியூபர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணியாச்சா? சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியாச்சா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு.